ஓம் சாந்தி. சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்வில் சத்தியமே ஜெயதே என்பதை பற்றி பார்ப்போமா? சத்தியம்தான் நமக்கு வெற்றி அளிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஆனால் பாபா சத்தியத்திற்காக பல அரிய கருத்துக்களையும் கூறுகின்றார், ஆழமான விளக்கங்களையும் கூறுகின்றார். ஏனென்றால் ஆத்மா சத்தியமானது. சத்தியம் என்றாலே நிலையானது என்று பொருளாகின்றது. பாபாவும் சத்தியமானவர். அதனால்தான் காட் இஸ் ட்ரூத் என்று கூட அழைக்கப்படுகின்றார். ஆக இறைவனையே சத்தியத்திற்கு நிகராக கூறுகின்றார் என்றால் சத்தியம் என்பது எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. பாபா ரொம்ப இலகுவாக சச்சாயி சஃபாயி என்றும் கூறுகின்றார். நாம் உள்ளும் புறமும் சச்சாயாகவும் இருக்கணும், சஃபாயா சுத்தமாகவும் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எங்கே சுத்தம் இல்லையோ அசுத்தம் இருக்குமோ அங்கே உண்மை என்பது இருக்கவே முடியாது என்று கூறுகின்றார். அதனால தான் சத்தியதா ஒன்று தான் மகான்தா என்று கூறப்படுகின்றது. நாம் மகான் ஆத்மாக்களாக இருக்கின்றோம். ஏன்னா நாம் சத்தியமாக இருக்கின்றோம். அதாவது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சம்பந்தம் தொடர்புகள், நம்மளுடைய திருஷ்டி, நம்மளுடைய விருத்தி, நம்மளுடைய சுமிருத்தி எல்லாத்திலையுமே நாம் சத்தியமாக இருக்கின்றோம். ஏன்னாக்கா பாபா இப்போ நமக்கு சத்தியமானவர் 3 சத்தியமான சம்பந்தங்களையும் கிடைத்திருக்கின்றார். அதனால தான் அவரை சொல்லும் போதே சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர் மற்றும் சத்திய சத்குரு என்று அழைக்கப்படுகின்றார். ஆக அவருடைய சுரூபமே முதல்ல சத்தியம்தான். அதனால்தான் சத்தியம், சிவம், சுந்தரம் என்று அழைக்கப்படுகின்றது. சத்தியம் என்றால் ட்ரூத்து, சுந்தரம் என்றால் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லானவர், சிவன் என்றால் நன்மையே செய்யக்கூடியவர். அதனால்தான் நாம் ஒவ்வொரு கணமும் கூட, ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூட விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு பாவனையும் நம்மகிட்ட இருக்கவே முடியாது. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள். ஆக பாபா கூட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? சத்திய யுகத்தினுடைய ஸ்தாபனையை செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன், சத்திய நாராயணனுடைய கதைவை கூறுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்று. ஆக நாம தான் சத்திய நாராயணனாக இருந்தோம். இப்போ நாம தான் சங்கமயத்தில் சர்வ சிரேஷ்டமான பிராமண குல பூஷணங்களாக ஆகியிருக்கின்றோம். ஆக மனிதன் தேவதையாக முடியாது, பிராமணிலிருந்து தான் தேவதையாக ஆக முடிகின்றது. அதனால்தான் பிராமன் சோ தேவதா என்று அழைக்கப்படுகின்றது. ஆக நாம் நம்மளுடைய சத்தியமான அறிமுகத்தை அறிந்து கொள்கின்றோம். தன்னை சரீரம் என்று நினைப்பது கூட ஒரு அசத்தியமானது. அந்த அசத்தியத்தின் காரணத்தினால தான், தேக உணர்வின் காரணத்தினால தான், தேகத்தினுடைய அபிமானத்தின் காரணத்தினால தான் நாம் இவ்வளவு துன்பங்களுக்கு, கவலைகளுக்கு ஆட்பட்டு இருக்கின்றோம். பாபா சொல்கிறாங்க, சத்தியத்தினுடைய மகிமை என்பது அது அழியாத தன்மையும் குறிக்கின்றது, அதனுடைய சிறப்பு தன்மையும் கூட குறிக்கின்றது. ஏன்னா குறைந்த காலத்துக்கான பயனை அளிப்பது நிச்சயமாக சத்தியமாக இருக்கவே முடியாது. அதனால்தான் பாபா சொல்ல, நிறைந்த கால பயணத்தை கொடுக்கக்கூடிய இந்த சத்தியத்தை உங்களுடையதாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று. இந்த சத்தியத்தாவை நாம் பண்ணும்போது சபியதா என்பதையும் கண்டிப்பாக நம்மளுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் சத்தியத்தை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கடுமையாக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்த முடியாது. உங்கள் வார்த்தைகளில் சத்தியம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இனிமை, மதுரத்தாகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் அது உண்மையாக சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று பாபா கூறுகின்றார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி அது உங்களை பாதிக்கின்றது என்றால் அது அசத்தியமான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா சத்தியம் எப்பொழுதுமே உங்களை பாதிக்காது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் சொல்லும்போது கூட சத்திய நாராயணனுடைய கதையை தான் சொல்கிறேன், நான் படைக்கும்போது கூட சத்திய யுகத்தை தான் படைக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதனால தான் நாம் பாபாவை பிரத்யட்சமாக செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஆதாரமாக இருப்பதே இந்த சத்தியத்தாவை நாம் பிரத்யட்சம் செய்வது தான்.
பாபாவினுடைய இந்த ஞானம் கூட சத்தியமானது. அதனால்தான் இதனுடைய பிராப்தி கூட இப்போ இல்லாமல் 21 ஜென்மங்களுக்காக நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் இன்னைக்கு நாம் ஸ்லோகனில் சத்தியமே ஜெயதே என்பதில் சத்தியமான பாபா, சத்தியமான டீச்சர், சத்தியமான சத்குருடைய குழந்தைகளாகிய நாம் எப்படி சத்திய சொரூபத்தில் இருப்பதன் மூலமாக நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, திருஷ்டி, விருத்தி, சுமிருத்தி அனைத்திலும் சத்தியமாக இருக்கும்போது தான் பாபாவை பிரத்யக்ஷம் என்பது நம்மளால் செய்ய முடிகின்றது. அதனால தான் சங்கம யுகத்தினுடைய சர்வ சிரேஷ்டமான பிராப்திகளான அனைத்து குணங்களிலும், அதுலேயும் குறிப்பாக அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, நிறைவு அனைத்தையும் நாம் அடைவதற்கு சத்திய சொரூபத்தில், ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதின் மகத்துவத்தை நாம் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். அதனால்தான் இதற்காக நாம் முயற்சியை கூட மேற்கொள்ளுகின்றோம். அதற்காக விலை மதிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஒதுக்குகின்றோம். யார் ஒருத்தவங்களுக்கு மகத்துவம் தெரியாதோ அவங்க நேரத்தை நிச்சயமாக பயன்படுத்த மாட்டார்கள். ஆக நேரத்திற்கு ஏற்ப நாம் சத்திய சொரூபமாக இருந்து பாபாவை பிரத்யக்ஷம் செய்வோமாக. நல்லது. ஓம் சாந்தி.